goto statement. It transfers the control to the specified labeled statement. இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ஒரு பர்டிகுலர் லேபிள் அங்க இருக்கு அப்படின்னா அந்த லேபிள் கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு கண்ட்ரோலை ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு தான் இந்த goto statement யூஸ் பண்ணணும். So it provides an unconditional jump from the goto to a labeled statement in the same function. ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் இப்போ ஒரு லேபிள் கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த லேபிள்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம ஜம்ப் பண்றதுக்கு இந்த goto ஸ்டேட்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். A specified statement is identified by a symbolic name, any identifier. எந்த ஸ்டேட்மெண்ட்ல நம்ம லேபிள் கொடுத்துருக்கோங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஐடென்டிஃபையர் கொடுத்துருக்கோம் தென் அதுக்கு பக்கத்துல ஒரு கோலன் கொடுத்துருக்கோம். எந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒரு ஐடென்டிஃபையர் கொடுத்து ஒரு கோலன் கொடுத்துருக்கோ அதுதான் இப்போ லேபிள்டு ஸ்டேட்மெண்ட். அந்த லேபிளை யூஸ் பண்ணி நம்ம go to ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம். இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா gotoன்னு டைப் பண்ணிட்டு அந்த லேபிள் தென் ஒரு செமிகோலன். இதுல gotoங்கிறது ஒரு கீவேர்ட் தென் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ ஒரு பர்டிகுலர் லேபிள்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அதுல அந்த லேபிள் கொடுத்துருக்கோம் ஐடென்டிஃபையர் தென் ஒரு கோலன். எந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி இப்போ அந்த லேபிள் கொடுத்துருக்கோமோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம டைரக்டா என்ன பண்ணிக்கலாம்னா ஜம்ப் பண்ணிக்கலாம் யூசிங் திஸ் goto ஸ்டேட்மெண்ட். இப்போ பாத்தீங்கன்னா ஃபார்வர்டு ஜம்ப் பேக்வேர்டு ஜம்ப் அப்படின்னு ரெண்டு இருக்கு. ஸோ ஒரு சீக்வன்ஸா ஒரு எக்ஸிகியூஷன் போயிட்டு இருக்கும்போது இப்போ goto லேபிள்ங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்த உடனே மிடில் இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிட்டு எங்க அந்த லேபிள்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அங்க போய் ஜம்ப் ஆயிரும். இது ஃபார்வர்ட் ஜம்ப். பேக்வேர்டு ஜம்ப் அப்படின்னா ஃபர்ஸ்டே லேபிள்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் பட் goto வந்து நம்ம அதுக்கு கீழே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கீழே இருந்து அந்த லேபிள்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஜம்ப் பண்ணும். இது பேக்வேர்டு ஜம்ப். இப்போ நான் goto ஸ்டேட்மெண்ட் ஒரு ப்ரோக்ராம்ல இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு நார்மல் ப்ரோக்ராம் printf யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ printfல ஹலோ கொடுத்துருக்கேன் பிரிண்ட் ஆகும், how கொடுத்துருக்கேன் பிரிண்ட் ஆகும், u கொடுத்துருக்கேன் அதுவும் பிரிண்ட் ஆகும். நான் இதுல /n கொடுக்கல எல்லாமே கண்டினியூஸா பக்கத்து பக்கத்துல தான் பிரிண்ட் ஆகும். பட் இதை நம்ம goto ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி சிம்பிளா நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் ஹலோ கொடுத்துருக்கேன் ஸோ ஹலோ பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் லைன்ல goto ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஏ அப்படிங்கிற ஐடென்டிஃபையர் போட்டிருக்கேன். இப்போ லேபிள் வந்து ஏ. இப்போ கண்ட்ரோல் என்ன ஆகும்னா இந்த printf எக்ஸிக்யூட் பண்ணாது. ஸோ இப்போ ஹவ்வாருங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகாது. ஏங்கிற லேபிள்டு ஸ்டேட்மெண்ட் எங்க இருக்கோ அங்க போயிடும். ஸோ நான் இப்போ மூணாவது printfல ஏங்கிற லேபிள் கொடுத்துருக்கேன். இந்த லேபிள் கொடுக்கும்போது ஒரு வேரியபிள் நேம் மாதிரி கொடுத்துட்டு ஒரு கோலன் யூஸ் பண்ணணும். இப்போ goto என்ன ஆகும் டைரக்டா ஏங்கிற லேபிள்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஜம்ப் ஆயிரும். அப்போ ஹலோ பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு யூ தான் பிரிண்ட் ஆகும், ஹவ்வார் வந்து பிரிண்ட் ஆகாது. இந்த மாதிரி நம்ம ஜம்ப் பண்ணிக்கலாம் வித்வுட் செக்கிங் எனி கண்டிஷன். gotoங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் மூலமா என்ன லேபிள் கொடுத்துருக்கோமோ அந்த லேபிள்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு டைரக்டா நம்ம ஜம்ப் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். பாத்தீங்கன்னா எனக்கு ஹலோ ஹாய் ஹவ்வாரியுங்கிறது வரிசையா பிரிண்ட் ஆயிருக்கு. நம்ம /n கொடுத்தோம்னா நியூ லைன்ல பிரிண்ட் ஆகும், இல்ல /t கொடுத்தோம்னா ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுத்தோம் பிரிண்ட் ஆயிரும். தென் இப்போ நான் goto ஸ்டேட்மெண்ட்டை இதுல இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன். அப்போ நான் தேர்ட் printfல ஒரு லேபிள்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். நான் இப்போ லேபிள் வந்து ஏ அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபையர் கொடுத்துருக்கேன் தென் ஒரு கோலன். இப்போ பாத்தீங்கன்னா நான் தேர்ட் printfல ஒரு லேபிள் கொடுத்துட்டேன். இப்போ இது வந்து லேபிள்டு ஸ்டேட்மெண்ட் ஆயிருச்சு. நம்ம எங்கேயாவது ஒரு goto ஸ்டேட்மெண்ட்டை இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த செகண்ட் printfக்கு முன்னாடி இந்த goto ஸ்டேட்மெண்ட்டை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ gotoன்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு அந்த லேபிள் தென் ஒரு செமிகோலன். இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணும்போது ஹலோ பிரிண்ட் ஆகும். பட் செகண்ட் லைன்லயே goto ஏன்னு கொடுத்ததுனால அந்த ஏங்கிற லேபிள்டு ஸ்டேட்மெண்ட் எங்க இருக்கோ அங்க ஜம்ப் ஆயிரும். அப்போ ஹாய்ங்கிற printf வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகாது. ஏங்கிற லேபிள்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஜம்ப் ஆகி அதுல இருக்கிற ஹவ்வாரியூ வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். அப்போ அவுட்புட்ல ஹலோ ஹவ்வாரியூ மட்டும்தான் கிடைக்கும். நான் இப்போ இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். பாத்தீங்கன்னா எனக்கு ஹலோவும் ஹவ்வாரியூ மட்டும்தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஹாய் வந்து பிரிண்ட் ஆகாது.